ஹாய் ஹலோ வணக்கம் பாய்ஸ். நீங்கள் பார்க்குறது ரெண்டர் டைம்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலோ ஃபார்மிங் இன் டவர் மேன்மோட 5வது சாப்டர் ஸ்டோரி தான் guys நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் சாப்டருக்கான லிங்க்கை வந்து நான் கீழே பிளேலிஸ்ட்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், இல்லை மேலே ஐகார்டில் வந்து வரும் guys. அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி வந்து புரியும். ஸோ ஓகே guys, வாங்க இப்போ நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாமே. 5வது சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அப்படியே தலையில் மட்டையாக வந்து படுத்து கிடக்க மேல் குட்டிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து உலுக்கி வந்து எழுப்பு ட்ரை பண்ணுங்க. அப்படியே வாய்க்குள்ள கையை விட்டுலாம் கிண்டுமோ பார்த்தீங்கன்னா மாலை அப்படியே மெதுவாக எதிர்த்து அம்மா விடுங்கம்மா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நம்ம ஹஸ்பண்ட் ராபிட் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு மால் கணத்திலே பொலிர்னு ஒன்று கொடுக்குது. அவ்வளோதான், நம்ம மால் சட்டுன்னு இருந்துச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டே எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துருக்க எல்லா முயல் கூடி அப்படியே கீழே உருண்டுருதுங்க. நம்மளால் எந்திரிச்சு என்னாச்சுப்பா ஒரு நிமிஷம் ப்ளூ மூன் இருந்துச்சு, ப்ளூ மூன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது சீலிங்கில் விடிஞ்சே போச்சு. நம்மளால் அப்படியே இருக்கும்போது நம்ம முயல்கிட்ட வந்து ஆமா பாஸ் ப்ளூ முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி வேற பி அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ராபிட் வந்து சொல்லுது. நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சா, அப்புறம் நேற்று மயங்கிட்டேன் போல, அப்பா உடம்புலாம் என்னமா வலிக்குது, ஆமா நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மால் வந்து பிளாஷ்பேக் வந்து போக அப்படியே இந்த மான்ஸ்டர் இந்த சீனுக்கு வந்து போகுது. நம்ம மால் அப்படியே அண்ணா சீலிங்கை பார்க்க அங்கே நம்ம சிவப்பு கரடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீலிங் ஓட்ட வழியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிஞ்சு நம்ம ஹீரோ கரெக்டாக ரோட் பண்ணிடுச்சு. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கில் இருக்கும்போது அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து எச்சி திருக்கி ஒரு பயங்கரமான சத்தம் கொடுக்க நம்ம மால் அவ்வளோதான் அந்த சத்தத்தில் பயந்து காதை பொத்தனை வேணா அங்கே மயங்க நான் இங்கே தான் எந்திரிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மால் அப்படியே ஒரு ஷாக்கில் வந்து உட்காந்துருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயம் தெரிஞ்சிச்சே, நேற்று ஜஸ்ட்டு செகண்டில் எஸ் ஆனமே இல்லாட்டி நமக்கு அங்கேயே சங்குதிருப்பாயில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மால் அப்படியே ஒரு பயத்தில் உட்காந்துருக்கும் போது பயங்கரமாக அந்த குளிருது. ஐயோ என்னது நைட்டு ஃபுல்லாக வந்து எதுவுமே இல்லாமல் படுத்துற போல இந்த குளிருது அப்படின்னு சொல்லி மால் அப்படியே நடுங்கிறத பார்த்துட்டு ஒய்ஃப் ராபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மால் சொல்லி தெரியுமா நான் ஒரு நெருப்பு வந்து கல்லுக்குள்ளே வந்து வச்சு பத்தமாக சேஃப்டியாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நெருப்பு வந்து வெளியெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு மாலை முன்னாடி உட்கார வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இலையில பிள்ளை போரை வந்து எனக்கு போத்தி விட்டு வந்து நம்ம ஒய்ஃப் ராபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உனக்கு குக் பண்ண மீனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. நம்ம மாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சு அந்த மீனை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறேன், நேற்று கண்டிப்பாக அந்த மான்ஸ்டரே நோட் பண்ணிச்சு, ஆனால் என்னமோ தெரியல வேற மான்ஸ்டர் வந்துருச்சோ இல்லை இந்த ஓட்டை ரொம்ப சின்னமாக இருந்துச்சு உள்ளே வர முடியலன்னு சொல்லியோ என்னை விட்டு போயிடுச்சு, ஆனால் நெக்ஸ்ட் டைம் அது இப்படி மாதிரி வரும்போது இந்த மாதிரி விட்டு போகும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலை அப்படியே மனசுக்குள்ளே கவலைப்பட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த தடவை எனக்கு லக் அடிச்சிருச்சு, ஆனால் அடுத்த தடவை எனக்கு என்ன ஆகுனே தெரியலையே, ஐயோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் சர்வே பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்படியே கவலைப்படும்போது அப்படியே மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யோசிக்காத, இப்போ ப்ரெசன்ட் டயத்தை வந்து பாரு, இந்த நொடி நம்மளால் என்ன செய்ய முடியும், ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்படியே மீனை வந்து கடிச்சு நல்லா சாப்பிட்டு சர்வே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு கடி கடிச்சு ஈழ இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் மாதிரி வந்து பண்ணுறான். பட் எனக்கு அது காமெடியாக தான் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹஸ்பண்ட் ராபிட் வந்து பி அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக கூப்பிட நம்மளால் வந்து என்னடா இப்படி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கோடய வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நடந்து போக அது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க செரி டொமேட்டோ செடிக்கிட்ட கூட்டி போயிருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழத்திற்கு டொமேட்டோஸ் வந்து காட்டுது. நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஓ செரி டொமேட்டோவா என்னடா அது நேத்தான் பார்த்தேன் அதுக்குள்ளே அப்படியே பால் சைஸுக்கு வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் அப்படியே குனிஞ்சு வந்து அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா செடி டொமேட்டோ தொட்டுட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இது ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அப்படி இந்த செடியிலேருந்து வந்துடுறா அந்த செரி டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செடியிலேருந்து பறிக்க ஒரு மெசேஜ் விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகுது. நீங்கள் முதல்ல ப்ளூ மூனோட எனர்ஜி நிறைஞ்சிருக்க ஒரு ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை பண்ணி உங்களை குஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து அந்த விண்டோவில் அப்பேர் ஆக நம்மால் பார்த்து என்னது மெசேஜ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது அப்படி இன்னொரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் வந்து அரைவ் ஆகுது. உங்களுடைய இந்த பிரமாதமான அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது டவர் மேனேஜரோட அட்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு திருப்பி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டக்குன்னு சொல்லி 2 மெசேஜ் வந்து ஓப்பன் ஆக நம்மளால் அப்படி ஷாக்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு மெசேஜில் டவர் மேனேஜர் இப்போ கண்காணிக்கப்பட்டதுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுது. செகண்ட் மெசேஜில் இங்கே நடந்து நினச்சி இப்போ டவர் மேனேஜர் அந்தளவு சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லுது. நம்மளால் வந்து பார்த்தா என்னது சந்தோஷமா இல்லையாவே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முயல் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி வாயை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இன்னும் 2 மெசேஜ் வந்து அப்பேர் ஆகுது. டவர் மேனேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி அழைத்துட்டு வரப்பட்ட கெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. டவர் மேனேஜர் அவர் பண்ண தப்பை மறைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலு வந்து எது தப்பா டேய் அப்போ நான் இங்கே சூஸ் பண்ணி கொண்டு வரப்பலையா ஒரு மிஸ்டேக்னால தான் இங்கே வந்துட்டு நான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இந்த விண்டோ கையால் பிடிச்சி டேய் என்னடா சொல்கிற 61 நாள் இங்கே செத்து சுண்ணாமல் இருக்கேன்டா இப்போ வந்து இது மிஸ்டேக் மன்னிச்சுக்குங்கிற மாதிரி சொல்கிறேன், சரி அதுவாது போய் தெரியுது வீட்டுக்காக அனுப்பி தர போய் தெரியும் மிஸ்டேக் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம ஆள் வந்து விண்டோ அப்படியே ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னொரு மெசேஜ் வந்து இப்போ அப்படியே அப்பர் ஆகுது.
இப்போ டவர் மேனேஜர் உங்களை கொல்றது மூலமாக அவர் பண்ண தப்ப மறைக்க முடியுமான்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளால செம வெறி ஆகிட்டான். டேய் என்னடா பண்ணுற, ஒரு டவரில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்டா உனக்காக, இப்போ நீ என்னமோ நீ கொல்லலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கே, இது உனக்கே ஓவராலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அப்படி கோவத்தில் கத்தும் போது அப்படியே மெசேஜ் போர்டு ஒரு சைலண்டில் போக நம்ம ஆளுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சு. என்னது ஐயோ ஓவரா வாய் விட்ட போலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆள் அப்படியே ஷாக்கில் இருக்கும்போது டவர் மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவர் மேனேஜர் உங்களை அவேக்கன் பண்ணுறாரு அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆக அப்படியே நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானாவெல்லாம் ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் பண்ணி வந்து அவேக்கன் ஆகிறான். நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆகிட்டோம். அப்போ நீ பண்ண தப்புக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே டவரோட அவேக்கனை வந்து மாற்றிங்களா, இது முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அப்படி இந்த விண்டோவை பார்த்துட்டே வந்து அப்போ ஓகே அப்போ என்னோட ஜாப் என்ன ஸ்வாட்ஸ்மேனா, இல்லையே நான் ரொம்ப புத்திசாலியாச்சு, எனக்கு தெரிஞ்சு நான் விசாடாமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து டவர் மேனேஜர் உங்களுக்கான ஜாபை வந்து அசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மால் வந்து என்னோட ஜாப் என்ன அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் ஒரு ஒளி ஓட்டத்தோடு வந்து பார்க்க அப்படியே அந்த மெசேஜ் விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் நீங்கள் வந்து டவர் ஃபார்மர் ஆகிட்டீங்க, அதுவும் ஃப்ரேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வேறு நம்மளால் ஒரு சைலண்ட் அந்த இடமே போக நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகும். அப்படியே டக்குன்னு 3 மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுடைய ஜாப்பின் காரணமாக நீங்கள் என்றைக்குமே வந்து நோய்வாய்ப்பட மாட்டீங்க, உங்களோட ஜாப்பின் காரணமாக நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, உங்களோட ஜாப்பின் காரணமாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணுற மூலமாக செடிகளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மால் வந்து இல்லை போகிறோம் ஃபார்மா என்னது விவசாயம் நான் சொல்கிறேன் ஸ்டேட்டஸ் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மால் 2 தடவை கத்தி ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் தானே ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாக் ஜின்னு அவன் நேம் போட்டு லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. அவருடைய டேலண்ட் வந்து ஆர்டினரி மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கு ஸ்டாட் வந்து அவனுடைய பலம் ஸ்டாமினா வேகம் மேஜிக் எல்லாமே வந்து எல்லாம் ஒன்று போட்டிருக்க. ஜாப் வந்து டவர் ஃபார்மர் ஃப்ரேங்க் ஸ்கில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டேட்டஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வேறு மால் வந்து இதான் என்னோட ஸ்டேட்டஸ் விண்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜூம் வந்து போகிறாங்க டேலண்ட் ஆர்டினரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்படியே மூஞ்சி சுருங்க ஆர்டினரி டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மன கற்பனை குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட அங்கே வந்து நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட் டாக் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லேட் நைட் டாக் வித் பாக் ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்டினரி டேலண்ட்டை வச்சு டவரை கிளியர் பண்ணவர் தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் இங்கே உட்காந்துருக்க மிகப்பெரிய கரகோஷத்தை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே மிஸ்டர் பார்க் இப்போ சொல்லுங்க உங்களுடைய ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மால் வந்து என்னுடைய ஜாப் தான் டவர் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மால் அப்படி சொல்ல சுற்றி ரோஸாக இருக்க நம்மால் கற்பனை கலைச்சிட்டு ஐயோ இல்லை இந்த அசிங்கம் எனக்கு தேவையா ஃபார்மரா எனக்கு இது வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பழத்தை தூக்கி எரிய வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவன் கீழே இருக்காது ரேபிட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுறான். அப்படியே வந்து கொஞ்சம் நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர கோவமாக கத்தி பண்ணிட்டு தெரியுமா. இதை பார்த்து அப்படியே ரேபிட்ஸ் எல்லாமே வந்து இந்த குழந்தை பேபி ரேபிட்ஸ்லாம் பயந்து அவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையான ஒரு பயங்கலந்த பார்வையோட வந்து பார்க்க இதை பார்த்த நம்ம மனசே கேட்கல ஐயோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மால் ஒன் சைடு அப்படியே ஷாக் போதான் வந்து அப்படியே கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ண அந்த ஃபயர் தெரியுது, பின்னாடி ரேபிட்ஸோட வீடு தெரியுது, அப்படியே அவன் அறுவடை பண்ண எல்லா வெங்காயங்களும் நம்ம ஆள் கண்ணுக்கு தெரியும். அப்படியே நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாந்தியா வந்து அவரா என்னதான் இருந்தாலும் இதை விளைய வைக்கவும் நம்ம ரொம்ப தான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆள் அப்படியே மனசு நினைச்ச ஒரு சிரிப்பு வந்து சிரிச்சுட்டு ஓகே ஏதோ சொல்லிட்டீங்க நானும் இந்த டவரில் ஃபுல்லாக ஃபார்மிங் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பழத்தை வந்து பிடிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழத்தை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து கிரியேட் ஆகி அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மேஜிக்கல் செரி டொமேட்டோ அப்படிங்கிறது அதோட நேம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ப்ளூ மூனோட சக்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் வாங்கியிருக்கு. இந்த மேஜிக்கல் செரி டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டவரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் பண்ணப்பட்டு கல்டிவேட் பண்ணப்பட்டது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ப்ளூ மூனோட எனர்ஜி சேர்ந்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் முன்ன சாதாரண செரி டொமேட்டோ கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு எபிலிட்டியும் இருக்குது. என்னன்னா இதை யார் சாப்பிட்டாலும் சரி அவங்களுடைய மானாவை 0.05% வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இதை கல்டிவேட் பண்ணவரோட பேரு டவர் ஃபார்மர் பாங் ஜின்மூ. இந்த தக்காளி வந்து 30 நாட்கள் கெடாம இருக்கும். இதோட ரேங்க் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே ஆக நம்மளால பார்த்துட்டு இரு இந்த டொமேட்டோ வந்து ஐட்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா டவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஐட்டம்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வந்து வரும். ஸோ ஐட்டம் அப்படின்னா அதெல்லாம் மேஜிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து டவருக்கு உள்ளே வெளியே வந்து கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா அந்த கோல்டன் டிக்கெட்ங்கிறது. ஸோ அதுவும் வந்து ஒரு வகையான ஐட்டம் தாங்க. ஸோ அதோட சேர்ந்து தான் இது. ஓகே இப்போ நம்ம ஹீரோ அப்படியே தலையில கை வச்சுட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது புள்ளி 0 இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணுதே காண்டு என்னால் வந்து நம்பவே முடியல. டே நீ பண்ண நினைச்சு உனக்கே பெருமைப்பட்டுக்கொண்டா எப்படிப்பட்ட விஷயத்தை நீ வளர்த்துருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல மாதிரி அப்படியே தற்பனை பேசிட்டு இருக்கும்போது இவன் இங்கே நடக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கிறிஸ்டல் பால் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு பிளாக் உருவம் வந்து பார்க்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு
சடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேடல் இந்த மாதிரி ஒரு பல்ல வந்து கடிக்க நம்ம மால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே இருக்க ராபிட்ஸ்லாம் வந்து பிடிச்சி டே நம்ம சாதிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னாடி இன்னொரு ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது இன்னொரு குவிஸ்டா, இது வந்து என்னது என்ன சொல்லுது, நான் அறுவடை பண்ண ஃப்ரூட்டை இப்போ டவர் மார்ஜில் கொடுக்கணும், அப்படி கொடுத்தா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கிடைக்கும். ஓகே நான் கொடுக்காட்டி என்னது டெத்தா, டே ஏன்னா அது ரிஃப்யூஸ் பண்ண டெத் கொடுப்பேன்னு போட்டிருக்கேன், இது ஜோக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மால் அப்படியே ஒரு பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து முடியுதுங்க. ஸோ உங்களை கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டோரியில் வந்து சந்திக்கிறேன். ஸோ பை பை கைஸ், ஹேவ் a nice day.